ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெப்ரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்களோட ரெகுலர் கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆரி ஒர்க்கு நாங்கள் எப்படி பண்ணோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாரீ வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சாரீ வந்து பாடி கலர் வந்து ஆனியன் பிங்க் கலரில் இருக்கும், டபுள் ஷேட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்டர் வந்து ஆரஞ்சும் பிங்க்கும் வந்து டபுள் ஷேட் மாதிரி இருக்கும். இந்த சாரீ வந்து கஸ்டமர் வந்து 4 டேஸுக்கு முன்னாடியே வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அதுவும் டிசைனும் வந்து அனுப்பிட்டாங்க பின்ட்ரெஸ்ட் ஆப்ல இருந்து. அதுக்கு நாங்கள் த்ரெட்டு வாங்குறதுக்கு நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம். பட் ஆனால் 2-3 கடையில் கேட்கும் போது இந்த கலர் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் வந்து ஒரு ஷேடு இருந்துச்சு, பட் ஆனால் அதுவும் வந்து லைட் ஷேடு. அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் அந்த ஷேடு மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷேட் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த கலர் வரும் அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு. இந்த ட்ரிக்கு வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சில்க் சாரியில் நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டபுள் ஷேடு வந்து மெயினாக அதில் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு கலரும் இன்னொரு கலரும் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஷேடு வந்து வரும். நாங்கள் வந்து அந்த ட்ரிக் தான் வந்து இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த த்ரெட் வந்து நாங்கள் டபுள் பெல்லில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அந்த ஷேடோட நம்பர் வந்து நம்மளுக்கு மேலே வந்து ஒரு பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம தூக்கி போடாமல் நம்ம அந்த நூல் கண்ணிலே வந்து இன்சர்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அது ஃபினிஷ் ஆனால் கூட நம்ம அந்த பேப்பர் அந்த நம்பரை பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஆரஞ்சு பிங்க்கு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் ஷேட் இருக்குல்ல, அதையும் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா வந்து கஸ்டமர் வேறு ஏதாச்சும் மாற்றினாங்களா, ஐடியா ஏதாச்சும் மாற்றினாங்களா, நம்ம வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரீ வந்து ஒரு ஃப்ளாட் இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 5 பேரும் சேர்ந்து இந்த சாரீ வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க ஒரு கஸ்டமர் மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. மீதி 4 பேர் வந்து வேறவங்க கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து 5 பேருமே வந்து சேம் டிசைன் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்களோட ரெகுலர் கஸ்டமர்னால அவங்க வந்து எங்ககிட்ட நம்பி வந்து கொடுத்தாங்க. இவங்க 5 பேர் வந்து ஒரு ரிசப்ஷனுக்காக தான் வந்து இந்த சாரீ வந்து கட்ட போகிறாங்க. இவங்க 5 பேர் வந்து பார்டர் மட்டும் வந்து சேமாக இருக்கும். பாடி கலர் மட்டும் 2 பேர் வந்து சேமாக போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கலருக்கு ஸ்டாக் இல்லாதனால. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து சாரியும் ப்ளவுஸோட டிசைன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து பல்லுல வந்து பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லு ஃபுல்லாமே வந்து கோல்டன் கலர் சாரியில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து பிளெயினாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஃப்ளவர் டிசைன், கொடி டிசைன் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர். பல்லுவில் வந்து அவங்க வந்து நிறையா ஹெவி ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ப்ளவுஸு. அந்த ஆண்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒன்று சொன்னாங்க. மற்ற 4 பேர் வந்து ஒரு ஆரி டிசைனர்கிட்ட கொடுத்தாங்க, நான் மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்து எங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து மற்ற 4 பேர் வந்து சேமாக போடுவாங்க, நான் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி மாற்றி போட்டுறாதீங்கன்னு ஒரு டவுட்லேயே வந்து எங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாடியில் வந்து எம்போஸ்டாக தெரியறதுக்காக வந்து 2 இன்ச்சுக்கு வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சேம் கலரில். இந்த சாரீ வந்து சாஃப்டாக நல்லா சில்கியாக இருந்துச்சு. நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளீட் எடுக்கும் போது கூட அது வந்து கரெக்டாக அந்த ப்ளீட் வரும். நெக்ஸ்ட் வந்து பல்லுவில் வந்து என்னென்ன டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் கொடி டிசைன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் லைன் டிசைன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் லீஃப் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரீ டாசல்ஸும் அவங்களே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டாசல்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணணுன்னா எங்களோட சேனலில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நாங்கள் ஐகானில் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஏன்னா வந்து எங்ககிட்ட வந்து ஆரி கட் இல்லாதனால வந்து நாங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டாண்டு தான் இருக்குது. ஆனால் 2 ஃப்ரேமு 3 ஃப்ரேம் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் வந்து நாங்கள் 2 ஃப்ரேமில் வந்து ஹேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி
பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ட்ரிக்கு. நீங்கள் வந்து யாருக்கிட்டலாம் ஆரி காட்டலையோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் வந்து நம்ம போடுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் நம்ம வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும் போது பேக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் வந்து நாங்கள் 4 to 5 லைன்ஸ் வந்து தான் கொடுத்துருந்தோம். இது வந்து நம்மளுக்கு பார்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுக்கும், ஹைலைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம செகண்ட் லைன் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே நம்ம டேர்ன் பண்ணிட்டு நம்ம தேர்ட் லைன் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 5th லைன் முடிக்கும் போது நம்ம எண்டு நாட் போட்டால் போதும். இதில் வந்து நம்ம வந்து சரி த்ரெட் அந்த லைன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சுகர் பீடு கட் பீட் நம்ம எந்த ஒர்க்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்கல. இது வந்து நெக்ஸ்ட் ஹேண்டு நம்ம வந்து இப்போ சரி த்ரெட்டே நம்ம போடுறதுனால நம்ம நெக்ஸ்ட் ஹேண்ட்லேயும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து இதுலவும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து நம்ம 5 லைன்ஸ் அப்படியே வந்து நம்ம போட்டுட்டு 5th லைனில் வந்து லாஸ்ட்டு நம்ம எண்டு நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது தெரியுமா? இந்த ஒர்க்கெல்லாம் இந்த சரி த்ரெட்டை வந்து நம்ம சிம்பிள் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அது ஹைலைட்டாக நம்மளுக்கு தெரியும். இது வந்து புல்லியன் ரோஸ். இதை வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து இவங்க ஒரு சேஞ்சாக வந்து சில்க் த்ரெட்லேயே வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அது சில்க் த்ரெட்னாலே நம்மளுக்கு வந்து ஷைனிங்லேயே வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துகிட்டு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து 6 ஸ்டான்ஸாக எடுத்துகிட்டு நம்ம அதை மடிக்கும் போது நம்மளுக்கு 12 ஸ்டான்ஸாவாக நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து புல்லியன் ரோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கீழேருந்து நம்ம நீடில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற மாதிரியே நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். நீடில் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம எடுக்காமல் நம்ம வந்து பாதியாக எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து 6 ரோல் நம்ம வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த நீடில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த த்ரெட்டை வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே இழுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரோஸ் வந்து நமக்கு அழகாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த 2 லைன் வந்து நம்ம 11 போடுற மாதிரியே நம்ம வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 11 வந்து அப்படியே நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு ரவுண்டாக நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து அழகாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து 11 போடும் போது நம்ம வந்து 6 டைம்ஸ் வந்து நம்ம ரோல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் நம்ம கொண்டு போவோம்ல அந்த டைமில் வந்து நம்ம 8 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணணும். அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 10 டைம்ஸ் நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த புல்லியன் ரோஸை வந்து நம்ம 8 to 10 வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் நாங்கள் வந்து 8ஓட வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து 8 டைம்ஸ் அதை எப்படி சுற்றுறோன்னு நாங்கள் காமிக்கிறத நாங்கள் இன்னொரு வாட்டி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நீடில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து 8 டைம்ஸ் நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நம்ம விட்டுறக்கூடாது. நான் அதை த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நீடில் நம்ம வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடும். இதை வந்து நாங்கள் இன்னொரு வாட்டி நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
லாஸ்ட்டாக எண்டு நாட் நம்ம போடுறதுக்கு முன்னாடி இன்ச்சு நாட்டுக்கு நம்ம எப்படி நாட் வந்து எண்டு நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து போடுவோம். முதல்ல நம்ம நீடில் வந்து மேலேருந்து கீழே நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஃபுல்லாக நீடில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம வந்து பாதியே நம்ம மேலே இருக்கும் போது கீழே உள்ள நூலை வந்து நம்ம நீடில் சுற்றிட்டு நம்ம அதை கீழே அழுத்தோன்னா நம்மளுக்கு வந்து எண்டு நாட் வந்து நம்மளுக்கு விழுந்துடும். ஒரு புல்லியன் ரோஸையும் ஒரு புல்லியன் ரோஸும் நம்ம ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து 1.25 இன்ச் வந்து நம்ம வந்து கேப் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு சுகர் பீடும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ரவுண்ட் பீடும் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த சுகர் பீட்லேயே நம்ம வந்து லீஃப் டிசைன் வந்து கொடுத்துருப்போம். அதுவும் மேலே வந்து பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கீழே வந்து அந்த சிக்ஸாக கொடுக்குற மாதிரி தான் நம்ம மேலே கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த புல்லியன் ரோஸ் வந்து வராது. நம்ம வந்து த்ரெட்டில் தான் நம்ம வந்து கட் பீடு த்ரெட் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் லைனு. ஒரு த்ரெட்டுக்கும் நம்ம வந்து ½ இன்ச் வந்து நம்ம வந்து பிளேஸ் வந்து விட்டுருப்போம் மேலே. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து சிக்ஸாக் டிசைனில் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஒரு லைன் வந்து கட் பீடு, இன்னொரு லைன் வந்து 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்டை வந்து நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஹேண்டை நாங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு கையோடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த 2 ஹேண்டையும் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எந்த மெஷர்மெண்ட்டும் மாறாமல் கரெக்டாக நம்ம வந்து நாங்கள் போட்டு முடிச்சாச்சு. 2 ஹேண்டையும் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னு. இப்போ நம்ம வந்து நெக்குக்கு நம்ம வந்து போயிடலாம். ஹேண்டில் வந்து நம்ம எப்படி 2 ஃப்ரேம் வந்து செட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரேமில் வந்து பேக்கும் இன்னொரு ஃப்ரேமில் ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பேக் நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து 2 to 5 லைன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்ன நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா கஸ்டமர் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து எப்படி சிக்ஸாக கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம நெக்குக்கும் போடணுன்னு வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த ஆரி ஒர்க் டிசைனர் வந்து அந்த சேம் யூலே வந்து நம்ம வந்து போட்டுட்டாங்க. அதனால வந்து கஸ்டமர் வந்து எங்ககிட்ட நீங்கள் யூலே போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து புல்லியன் ரோஸ் வந்து நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து டாசல்ஸ் வந்து எப்படி நாங்கள் மேக் பண்ணோன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த லீஃப் வந்து நம்ம ஃபால்ஸுக்கு வந்து ஒரு அட்டை கொடுப்பாங்களா அந்த அட்டையிலேருந்து தான் நாங்கள் வந்து இந்த லீஃப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த டாசல்ஸ் அந்த ஐடியா வந்து கஸ்டமர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம பேக்கில் வந்து அந்த புல்லியன் ரோஸ் முடிஞ்சிருச்சுல அப்படியே அதை கண்டினியூ ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து புட்டாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ப்ளவுஸ் ஃப்ரண்ட்லேயும் பிளாக்லேயும் வந்து நம்ம புட்டாஸ் கொடுத்துருப்போம். அதான் வந்து டாசல்ஸும் நம்ம வந்து இப்போ மேக் பண்ணியாச்சு. சில்க் த்ரெட்டில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த புட்டாஸ் வந்து நம்ம ரவுண்ட் பீடு அதுக்கப்புறம் சுகர் பீடு அதில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைனல் அவுட்லுக் ஆஃப் த ப்ளவுஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேக்கில் வந்து எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் ஹேண்டில் வந்து அவங்க பஃப் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து மற்ற 4 பேர் வந்து பஃப் வந்து வைக்கலை. டாசல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. இவங்க மட்டும் வந்து டாசல்ஸ் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து வைக்க சொல்லுவாங்க. ஆரி ஒர்க்கு நார்மல் டாசல்ஸ் எந்த டாசல்ஸாக இருந்தால் கூட அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து வைக்க சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பாவி வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நாங்கள் வந்து சாரியோட வந்து இந்த ப்ளவுஸை நாங்கள் வந்து வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ அந்த கான்ட்ராஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக வந்து அவங்களோட பிக்சரை வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆனியன் கலருக்கும் அந்த ப்ளவுஸ் அவங்க டிசைன் கொடுத்ததுக்கும் ரொம்ப அழகாக மேட்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப எலிகண்ட்டாக இருந்துச்சு. கஸ்டமருக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.